இங்க ஒரு சின்ன பையனுக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பார்சல் வருது. அதை திறந்து பார்த்தா உள்ள குட்டி குட்டி பீஸ் பொம்மையா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னா செட் பண்ணி அந்த பொம்மையோட காலை திருப்பினதும் அதே மாதிரி அவனோட அப்பாவுக்கும் கால் உடைஞ்சு வலி தாங்காம கத்திட்டு இருக்காரு. திரும்ப அந்த பொம்மையோட காலை சரி பண்ணதும் அவனோட அப்பாவுக்கும் கால் சரியாயிடுது. சோ எப்பெல்லாம் அந்த பொம்மையை ஏதாவது செய்யறானோ அதே மாதிரி அவனோட அப்பாவுக்கு நடக்குது. இப்ப அந்த பொம்மையை ஒரு ஹீட்டர் மேல வச்சிருக்கான். அவனோட அப்பாவுக்கு காய்ச்சல் 100 டிகிரி தாண்டிடுது. அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பையன் நல்ல பையனா தான் இருந்திருக்கான். இவனும் இவங்க அம்மா மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. இவனுக்கு இவங்க அம்மானா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மேஜிக் பண்றது, ஹாரரான பொம்மையை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அத அவங்க அம்மாவும் ஒண்ணு சொல்லாம பாசமா வளர்க்கறாங்க. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிடுறாங்க. சோ இவனை இப்ப தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு தான் இவன் ஹாரரான பொம்மையை வச்சு விளையாடுறது பிடிக்காம எல்லாத்தையுமே கொண்டு போய் ரோட்ல எரிஞ்சிட்டு வந்துடுறாரு. அந்த கோவத்துல அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே தூங்குறான். அப்ப கனவுல இவனோட அம்மா வந்து இவன்கிட்ட ஒரு புக்கு கொடுக்கற மாதிரி கனவு வருது. பயந்து போய் கண்ணை முடிச்சு பார்த்தா கனவுல வந்து அதே புக் இவன் பக்கத்துல இருக்கு. அந்த புக்ல உனக்கு பிடிக்காதவங்க பேர் எழுதி இந்த அட்ரஸ்ல அனுப்ப சொல்லி போட்டிருக்கு. சோ இவனுக்கு பிடிக்காத அந்த அப்பாவோட பேர் எழுதி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிடறான். அங்கிருந்து வந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ல தான் அந்த பொம்மை இருக்கு. அதை வச்சுதான் அவரை பழி வாங்குறான்.